இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சிஎஸ் 2017ல் டிகிரியில் கேட்ட கொஷின் நம்ம டிஎன்பிசியில் தான் கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் சர்வீஸில். ஓகேங்களா? த லாஸ்ட் கிரேட் ஐஸ் ஏஜ் வாஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் த பிளியோசின் பீரியட், பிளிஸ்டோசின் பீரியட், மயோசின் பீரியட் அண்ட் ட்ரையாசிஸ் பீரியட். பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி கொஸ்டின் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் பீரியட் ஆஃப் ஜியாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதில். ஓகேங்களா? இதில் வந்து ஜியாலஜி, எர்த் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் எவல்யூஷன், ப்ரீ ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற கொஷின்ஸ் தான் வந்து இது பார்க்குறோம். இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ஹியூமன் எவல்யூஷனில் வந்து நம்ம இது பார்க்கலாம். ஓகேங்களா? இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் ஃபிசிக்கல் ஜாகிரஃபிலையும் வரும், ஜாகிரபிக்கல் டைம்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ்லையும் இது வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இதில் நம்ம என்னெல்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலான்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளிஸ்டோசின் பீரியட் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிரேட் ஐஸ் ஏஜ் வந்து எக்ஸிஸ்டட் டியூரிங் த பிளியோஸ்டோசின் பீரியட். ஓகேங்களா? பிளியோஸ்டோசின்னா ஐஸ் ஏஜ், இயர்லி ஹியூமன் எவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பிளியோசிஸ்டின் காலம் தான் வந்து ரிப்பீட்டடில் வந்து கிளேஷியர் வந்து இன்டர் கிளேஷியல் சைக்கிள்ஸ் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால தான் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து பிளியோஸ்டோசின் வந்து பெரியனா ஐசேஜ் அசோசியேஷனோட நம்ம ஐசேஜோட கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஐசேஜோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணும். இதை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளியோசின் பீரியடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளியோசின் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளியோசின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியோஜென். ஓகேங்களா? நியோஜென்னோட லேட்டர் எப்போச் தான் வந்து பிளியோசின் பீரியட் அப்படி சொல்லலாம். குரோனாலஜிக்கலாக நம்ம சொல்லணும்னா மியோசென், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளியோசென் அண்ட் பிளியோஸ்டோசின். ஓகேவா? எனவே அப்படி பார்த்தீங்கன்னா பிளியோசினும் பிளியோஸ்டோசினும் மியோசினுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகேங்களா? பிளியோசினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் தாங்க எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. பிளி அண்ட் பிளியோஸ்டின்றது சிமிலராக இருக்கிறதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. பிளியோசின்றது ஃபஸ்ட்டு வந்தது. ஓகேங்களா? பிளியோஸ்டோசின் தான் வந்து நம்ம வந்து ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கிளேஷியல் அண்ட் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஐஸ் ஏஜ் வந்து சைக்கிள் ஆகிருக்கும், உருக ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு எவல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக், அதுதான் நான் சொல்ல வந்தேன், ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் எவல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த ஜியோகிராஃபிக்கல் எப்போஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வந்து எப்படி எவல்யூஷன் ஆனாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளியோஸ்டோசின் படிச்சிட்டோமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி பார்த்தாச்சு. சி வந்து பார்த்தோன்னா சி வந்து பார்த்திங்கன்னா மியோசின் பீரியட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியோஜின்ன்றது வந்து நியோஜினின் இயர்லி அப்போச். இது வந்து பார்த்திங்கன்னா நியோஜினோட இயர்லியர் எப்போச். ஓகேவா? இதோட பேசிக் சீக்வன்ஸ் வந்து இதே தான். ஓகேங்களா? மியோசின், பிளியோசின், பிளிஸ்டோசின். ஓகேங்களா? அடுத்தது வந்து டி வந்து ட்ரையாசிஸ் அப்படின்னா என்னென்னா மீசோசோயிக் எரா. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மீசோசோயிக் இன் ஆரம்ப எரா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிளிஸ்டோசினோட இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஜியாலஜிக்கல் பீரியடில் வந்து வந்திருக்கும். ட்ரையாசிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஜியாலஜிக்கல் டேர்ம். ஓகேங்களா? இதை வந்து அப்போ இதில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா இது எல்லாமே எப்போஜஸ் தான்.
இது வந்து பிளியோசின் பீரியட் வந்து நியோஜென் ஓகேங்களா. மயோசின் வந்து பார்த்தீங்கன்னா மயோசின் வந்து நம்ம சொல்லிட்டேன்ல நியோஜனுக்கு இயர்லியர் எப்போச்சு அப்படின்னு. ட்ரையாசிஸும் எப்போச்சு தான். இதில் எது வந்து நம்ம பார்க்கணும் லாஸ்ட் இதில் ட்ராப் வேர்டு இதான் லாஸ்ட் கிரேட் ஐஸ் ஏஜ் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா பிளியோஸ்டோசின் பீரியட் ஓகேங்களா. மற்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது ஒரு இது வரும், அது என்னன்னா ஹோலோசென் எப்போச் ஓகேவா. இவ்வளோதாங்க இதில் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போச் நம்மளுடைய கால வரிசை பற்றி தெரிஞ்சாதான் இது வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரியணும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோசின் தான் வந்து ப்ளீஸ்டோசினோட அடுத்த இது. நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் எப்போச் வந்து ஹோலோசின் ஓகேவா. இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜியாலஜிக்கல் எப்போச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். குரோனாலஜிக்கல் போர்ஷன் இதுக்கப்புறம் இது மியோசின், ப்ளீஸ்டோசின், அப்புறம் ஹலோசின் இதெல்லாம் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ப்ளீஸ்டோசின்னா ஐஸ் ஏஜ், ஹோலோசின்னா ப்ரெசன்ட் இதுவும் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.